ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, வேதத்தின் மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுக்க தேவனை சித்தம் கொண்டீரே, அதற்காக நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் மகத்துவத்தை காண எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தரும்படியாய் எங்களை தாழ்த்தி உன் சமூகத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் புதிதாக்கப்பட்ட ஒரு மனிதன், அதாவது தேவ சாயலை, அவருடைய நீதி பரிசுத்தமாக்கி தேவ சாயலை தரித்து கொண்ட ஒரு புதிய மனிதனுடைய மூன்றாவது அடையாளத்தை மூன்றாவது தன்மையை நாம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். திருடுகிறவன் இனி திருடாமல். அப்படி என்றால் மூன்றாவது அடையாளம், ஒரு புதிய மனிதனை தரித்து கொண்ட தெய்வ சாயலுக்கு அவருடைய நீதியும் அவருடைய பரிசுத்தையும் சாயலாக தரித்து கொண்ட ஒரு புதிய ஏற்பாட்டு தேவனுடைய பிள்ளை, அவருடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மிக முக்கியமானது திருடுகிறவன் இனி திருடாமல். நல்லா போட்டுருக்கு, திருடுகிறவன் இனி திருடாமல். எத்தனை இதுவரைக்கும் திருடினது போதும், இதுவரைக்கும் நீங்கள் திருடி கொண்டு இருந்தாலும் போகட்டும், இதோடு முடிந்து போகட்டும். இனி திருடாமல் குறைச்சொல்பவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாகும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இந்த வசனத்தில் 3 கருத்துக்கள் கவனிக்கிறோம். ஒன்று, திருடுவதை நிறுத்த வேண்டும். இரண்டாவதாக, கைகளினால் வேலை செய்ய வேண்டும். மூன்றாவது, அந்த வேலை செய்வதின் நோக்கம் குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, குறைச்சல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட வேண்டும் என்று எபேசியர் 4:28 வாசிக்கிறோம். ஆகவே இது சொல்லப்பட்ட முக்கியமான கருத்து திருடுகின்ற அந்த அனுபவம். நாம் அறிந்திருக்கிறோம். வேதத்தின்படி பார்த்தால் ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே என்று வேறு ஒன்றுக்கும் வரான் என்று ஆண்டவர் சொன்னார். திருடன் திருட கொல்ல அழிக்கத்தான் வருகிறானே தவிர வேறு ஒன்றுக்கும் வரான் என்று சொன்னார். அப்படியானால் ஆண்டவர் இயேசு திருடன் என்று சொல்லுவதே சாத்தானை குறிக்கின்ற வார்த்தை. அந்த சாத்தானை சொல்லுகின்ற வார்த்தை கற்று சொல்கிறார், அவனுடைய வேலை தான் திருடுவது, கொல்லுவது, அழிப்பதெல்லாம் அவனுடைய வேலை. ஆகவே இனிமேல் இதுவரைக்கும் பழைய மனிதனாக இருந்து பழைய உலகத்து மனிதனைப் போல ஜென்ம சுவாபம் உள்ள ஒரு மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இனி திருட வேண்டாம், இனி திருடுவதை நிறுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறேன். ஏனென்றால் சாத்தானுக்கு நாம் திருடும்போது நம்மை அறியாமலே சாத்தானுக்கு அடிமைகளாக மாறுகிறோம். ஏனென்றால் ஆதி முதல் அவன் திருட வைக்கிறவன், அவன் திருடுவதற்கு தூண்டுகிறவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நமது ஆதி தாயே அவன் பேச்சின் தந்திரத்தினாலே அவளை வஞ்சித்து அவன் வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தாள், அவனும் புசித்தான். இப்போ பார்க்கிறோம், தேவன் அதை சாப்பிட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். எல்லா கனிகளையும் அவருடைய அதிகாரத்துக்கு கொடுத்துவிட்டு இந்த நன்மை தீமை அறிகின்ற அந்த விருட்சத்தை மாத்திரம் தேவனோருக்கு விளக்குகிறார். ஆனால் சாத்தான் அவர்களை வஞ்சித்து அவர்களை மோசம் போக்கி
அவர்கள் அதை பறிப்பதற்கு தோன்றுகிறான். ஆகவே முதல் தாயை ஒரு திருடுகின்ற தன்மை உள்ளவளாக மாற்றிவிட்டான். அவன் பேசி அவளை தேவனுக்கு விரோதமாக அவங்களை திருப்பி, ஏவாள் அந்த தேவன் விலக்கின அந்த கனியை திருடுவதற்கு அவளை தூண்டிவிட்டான். அவள் தூண்டப்பட்ட விழுந்தது மாத்திரமல்ல, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாமும் விழுந்து போகிறார். ஆகவே ஒருவர் திருடும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நாம் சாத்தானுக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருடுகின்ற தன்மை எனக்குள்ளே நமக்குள்ளே இருக்குமானால் இது நமக்கு ஒன்றை சுட்டி காட்டுகிறது, நான் சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிறேன், நான் தேவனுக்கு அடிமையாக இல்லை. பழைய வழக்கத்தின்படியே நான் என்னுடைய சரீரத்தின் அவயவங்களை, என் சிந்தையை, என் இருதயத்தின் எண்ணங்களை இன்னும் சாத்தானுக்குத்தான் நான் அடிமையாக வைத்திருக்கிறேன் என்றது பொருள். ஆகவே தான் ஆவியார் சொல்கிறார், நீ ஒரு புதிய மனிதனாக மாறியவன், நீ தேவனுடைய நீதி பரிசுத்தமாகிய அந்த தேவ சாயலை தரித்து கொண்டவன். ஆகவே உன்னிலே காணப்பட வேண்டிய அடையாளங்களில் மூன்றாவது அடையாளமாகவே இது சொல்லுகிறது, திருடுகிறவன் இனி திருடாமல். அப்படியான அந்த பிசாசினுடைய அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர வேண்டும். அவன் நமது ஆதி பெற்றோரை வஞ்சித்தவன் இன்றைக்கும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். யோவான் செய்தி 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சாத்தான் யூதாசை தந்திரமாக திருப்புவதை ஆவியானவர் அங்கே சுட்டி காட்டுகிறார். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் திருடனாய் இருக்கிறபடியால். யோவான் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தரித்திரத்தை குறித்து கவலைப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான். அப்படியானால் இந்த யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திருடன் என்று சொல்லுகிறது. எப்படி அவர் திருடன் என்றால், யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. காட்டி கொடுப்பதற்கு பிசாசு யூதாசின் இருதயத்தை தூண்டினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எப்படி திருடனாக மாறுகிறான் என்றால், முதல்ல சாத்தான் இந்த திருடன் அவனுடைய இருதயத்தை தூண்டுகிறான். அதே யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த துணிக்கையை அவன் வாங்கின பின்பு சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஒன்று, அவனை திருடுவதற்கு, யூதா திருடனாக மாறுவதற்கு முதல்ல சாத்தான் அவனை தூண்டுகிறான். ரெண்டாவது, அவனுக்குள்ளே புகுந்து அவனுக்குள் பிரவேசிக்கிறான். ஆகவே ஒரு திருடுகின்ற தன்மை எனக்குள்ளே நமக்குள்ளே வருவென்றால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இது பிசாசு நம்மை முதல்ல தூண்டுகிறான். அடுத்தது, பிசாசு நமக்குள்ளே புகுந்து கொண்டு நம்மை அவனுடைய செயல்பாட்டின்படி, அவனுடைய விருப்பத்தின்படி நம்மை திருப்புகின்றான். இதுதான் இந்த திருடுவதற்கு அடிப்படையான காரணம். வேதத்தில் பார்த்தால் நாம் அறிந்த, சொல்லப்போனால் இஸ்ரவேலின் தாய் என்று கூட சொல்லப்படுகிறாள் ராகேல். மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுகிறாள், புலம்புகிறாள். அவர்கள் இல்லாததுனால அவள் ஆறுதல் அடையாமல் இருக்கிறாள் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த ராகேல் அவள் இஸ்ரவேலின் தாயாக சொல்லப்படுகிறவள். அந்த இஸ்ரவேலின் தாயாக சொல்லப்படுகிறவள் தன்னுடைய தகப்பனுடைய அந்த விக்கிரகத்தை, அங்கே சொல்லப்படுகிறது, அந்த விக்கிரகத்தை அவள் திருடுகிறாள். தெரஃபீம் என்று அதை எபிரேயமுள்ள சொல்கிறாங்க. தெரஃபீம் என்றால் அது ஒரு குல தெய்வம், அவளுடைய குடும்ப தெய்வம். ராகேலின் தகப்பனாகிய லாபான், அந்த லாபானுடைய வீட்டில் அவங்க ஒரு சிலை ஒன்று இருக்குது, ஒரு விக்கிரகம் ஒன்று இருக்குது, தெரஃபீம். அந்த தெரஃபீம் 16ஆம்ல குறிப்பாக நூசி என்ற ஒரு இடத்துல புதைபொருள் ஆராய்ச்சி செய்து அவர்கள் கண்டுபிடித்த ஒன்று. அங்கே உள்ள வழக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர்களுக்கென்று தனியாக ஒரு தெய்வத்தை வைத்துக் கொள்வார்கள்.
இந்த தெரபியம் என்பது வித்தியாசமான வடிவங்களில் சிறியதிலிருந்து பெரிய உருவம் வரைக்கும் அந்த தெரபியம் என்பது வேறு சொல்லப்படுகின்றது. இந்த தெரபியம் லாபானுடைய வீட்டில் இருக்கிறவன் லாபான் சொல்லுகிறான், என்னுடைய தெய்வத்தை நீ ஏன் எடுத்துகிட்டு போகணும்? நாம் அறிந்திருக்கிறோம், ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்குக்கு பெண் பார்க்க அனுப்பும்போது என் இனத்தாரிடத்தில் போய் பெண்ணை கொண்டு என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனை தொழுது கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த கானான் தேசத்தில் என் மகனுக்கு நீ ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளாமல் நீ என்னுடைய இனத்தாற்று போய், அதாவது தேவனை ஆராதிக்கின்ற அந்த கூட்டத்தில் போய் நீ என் மகனுக்கு ஒரு மணமகளை கொண்டு வா என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த லாபான் தேவனை ஆராதிப்பவன் போல ஒரு தோற்றத்தை வைத்திருந்தாலும் அவன் தனக்கென்று குடும்பத்துக்கு ஒரு தெரபியம், ஒரு விக்கிரகத்தை வைத்திருக்கிறான். அந்த மக்களுடைய வழக்கம் என்னவென்றால், அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய வழக்கம் என்னவென்றால், இந்த குலதெய்வம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் அடுத்த வாரிஸ். லாபானுக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஆனால் ராகேலுடைய எண்ணம் என்னவென்றால், அந்த தகப்பனுடைய தெரபியமை திருடிக்கொண்டு நாம் வந்துவிட்டால் இந்த தெரபியம் யாக்கோபிடத்தில் இருந்தால் யாக்கோபு லாபானுக்கு வாரிசாக மாற முடியும். ஏனென்றால் அவங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது. எங்கள் தகப்பன் எங்களை விற்று, எங்கள் தகப்பன் எங்களுடைய பிரயாசத்திலாவற்றையும் யாக்கோபுடைய பிரயாசத்தினால் எங்களை அவனுக்கு விற்று அதை தன் வாயில் போட்டு கொண்டானே என்று சொல்கிறார்கள். அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு விருப்பம், அவளுக்குள்ள ஒரு வேகம் என்னவென்றால், இந்த தகப்பனுடைய விக்கிரகத்தை தான் வைத்து கொண்டிருந்தால் லாபானுக்கு பின்னாடி அந்த விக்கிரகம் யாக்கோபுக்கு வந்தால் யாக்கோபு தான் லாபானுக்கு வாரிசாக மாற முடியும். அதைத்தான் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கவனிக்கிறோம். ராகேல் தன் தகப்பனுடைய அந்த சொரூபத்தை திருடிக் கொள்ளுகிறாள். ஒரு மகள் தன் தகப்பனை திருடுவனாக வேதம் சுட்டி காட்டுகிறது. எதற்கென்றால் தகப்பனுடைய ஆஸ்திகளை சொந்தப்படுத்தி கொள்ள, தகப்பன் தங்களை ஏமாற்றி எடுத்துக்கொண்ட அந்த ஆஸ்திகளை இவள் திரும்ப பெற்றுக்கொள்வதற்காக, தன் கணவனுக்கு அல்லது அவனுக்கு பின் தன் பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் வர வேண்டும் என்பதற்காக அவள் தகப்பனை திருடுவதை நாம் பார்க்கிறோம். என்னவென்றால் இல்லை விசேஷம் என்றால், ஏவாள் பிசாசுடைய தூண்டுதலினால் அவள் கர்த்தர் விலக்கின கனியை திருடின போது அவளோடு சேர்ந்து ஆதாமும் அந்த திருட்டுக்கு பங்குள்ளவனாய் மாறினார். அதே போல ராகேலும் அவள் திருட்டளவாய் தன் தகப்பன் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்ட போது அவள் எடுத்தது ஆதியாகமம் 31:19. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், யாக்கோவும் லாபானுக்கு அறிவிக்காமல் திருட்டளவாய் ஓடிப்போனான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே ராகேல் அவள் திருடும்போது அதுக்கு அடுத்தபடி என்னவென்றால், இந்த யாக்கோவும் திருட்டளவாய்த்தான் போகிறார். லாபான் பின்னாடி கேட்கிறான், ஏன் என்னிடத்து சொல்லாமல் என் பிள்ளைகளை நீ திருட்டளவாய் கொண்டு போய் கல்வனை போல கொண்டு போக வேண்டும் என்று சொல்லும்போது அவன் சொல்லுகிறான். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் சொல்லுகிறான், நான் பயந்தேன், நான் உனக்காக பயந்தேன், ஒருவேளை நீ என் மனைவி பிள்ளைகளை பிடித்து வைத்துக் கொள்வாயோ என்று நான் பயந்தேன், ஆகவே நான் திருட்டளவாய் போனேன். ஏவாள் திருடினால் ஆதாமும் இணைந்து போகிறார் திருட்டுத்தனத்தில். ராகேல் திருடினாலும் யாக்கோபு அறியாமலே, அவள் எடுத்தது யாக்கோபுக்கு தெரியாவிட்டாலும் வேதம் சொல்கிறது அவனும் திருட்டளவாய்த்தான் ஓடி போனானாம். அடுத்தது நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். அங்கே ஒரு மகன் தாயிடத்து திருடுகிறான். ஆதியாகமம் 31:19 ஒரு மகள் தன் தகப்பனிடத்து திருடுவதை பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், ஒரு விக்கிரகத்தை தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிறாள். ஜீவனுடைய தேவனை ஆராதிக்கிற ஒரு கூட்டம் யாக்கோபாக இருக்கிறவன், அந்த யாக்கோபு அவன் தேவனை ஆராதிக்கிறவன், அவனுடைய மனைவிகளும் அப்படிதான் இருக்க முடியும். ஆனால் இவள் தன்னுடைய தகப்பனுடைய விக்கிரகத்தை எடுத்து வைத்து அதன் மூலமாக தகப்பனுடைய ஆஸ்திகளை சொந்தப்படுத்த விரும்புகிறாள். அடுத்து மீகா என்று ஒருவன். நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். அங்கே ஒரு மனிதன், அதாவது சொல்ல போனால் அவன் எப்பிராயிம் மலை தேசத்தை சார்ந்த ஒருவன்.
எப்பிராயிம் மலைதேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்திலிருந்த 1100 வெள்ளிக்காசு கிளவு போயிட்டே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். இரண்டாவதாக ஒரு பார்க்கிறோம், ஒரு தாயினுடைய 1100 வெள்ளியை ஒரு மகன் திருடுகிறான். அந்த மகன் அந்த காதுகள் கேட்க தாய் சபிக்கிறாள். அந்த நாணயத்தை எடுத்தவங்கள, அந்த பணத்தை எடுத்தவங்கள அவள் சபிக்கிறாள். இதை மகன் கேட்டு தாயிட்ட சொல்லுகிறான், நீ சபித்தாயே, அந்த பணத்தை நான் தான் எடுத்தேன், என்னிடத்தில் தான் இருக்கிறது. உடனே இந்த தாய் சொல்லுகிறார், ஒரு திருடன மகனுக்கு சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி, மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். அவர் திருடுனா கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு மனோபாவத்தில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த நியாயாதிபதிகளின் காலத்து நியாயாதிபதி உள்ளத்தில் இந்த 21 அதிகாரத்தை 2 பகுதியாக பிரித்தால், நியாயாதிபதிகள் 1 முதல் 16 அதிகாரங்களில் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளின் காலம். சொல்ல போனால் அவர்களுடைய அந்த சமுதாய வாழ்க்கை, அது சோஷியல் லிவிங். ஆனால் 17 முதல் 21 வரை அந்த 5 அதிகாரங்கள் இஸ்ரவேலுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன், அவருடைய ஆவிக்குரிய தன்மை. முதல் 16 அதிகாரங்களில் நியாயாதிபதிகள் மூலமாக கர்த்தர் ஆளுகை செய்கிறார், அந்த சமுதாய அமைப்பை குறித்த கருத்து. 17 முதல் 21 வரை அது இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய நிலை. ஏனென்றால் 17, 18 அதிகாரங்களில் பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒரு லேவியனை பற்றிய பகுதி இது. அடுத்து 19, 20, 21 பெத்லகேம் ஊரில் உள்ள ஒரு லேவியனுடைய மகள், அவளை பற்றிய நிகழ்ச்சி. ஆகவே இது 2வது பகுதி 17 முதல் 21 வரை இஸ்ரவேலுடைய ஆவிக்குரிய நிலைமையை சுட்டி காட்டுகின்ற பகுதி. அதுதான் ஒரு தாயினுடைய 1100 வெள்ளிக்காசுகளை ஒரு மகன் திருடிக் கொள்ளுகிறான். அவன் பேர் மீகா. அவள் தாய் சொல்லுகிறாள், அவன் திரும்ப அதை கொடுக்கும்போது தாய் சந்தோஷப்பட்டு சொல்லுகிறாள், என் மகனே, கர்த்தரால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று அவள் சொல்லுகிறாள். ஏனென்றால் நீ நியாயாதிபதிகள் 17 21 பார்த்தீங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலில் ராஜா இல்லாத நாட்களில், குறிப்பு 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 17:6, அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலிலே ராஜா இல்லாத அந்நாட்களிலே. 21ஆம் அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் மறுபடியும் பார்க்கிறோம், 25ஆம் வசனம் கடைசி வசனம், அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அப்படி என்றால் இஸ்ரவேல் நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ராஜா கர்த்தர் தான் ராஜா. கர்த்தர் ராஜாவாக இல்லாதபடி அவர் தள்ளப்பட்ட அந்த காலம், அந்த காலத்தில் அவன் தன் தன் மனம் போனபடியே அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி செய்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஒரு மகன் தன் தாயினுடைய அந்த 1100 வெள்ளிகளை திருடிக் கொள்ளுகிறான். அவன் காதுகள் கேட்க தாய் அவனை சபிக்கிறாள். அப்போது அவன் அதை திரும்பி கொடுக்கிறான். கொடுத்தபோது அந்த தாய்க்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லிவிட்டு அவள் சொல்லுகிறாள். 3ஆம் வசனம் நியாயாதிபதிகள் 17:3, அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாய்களுக்கு திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண, நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் அதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. ஒரு தாயை ஒரு மகன் திருடினான். அதை திரும்ப கொடுத்ததுனால அந்த தாய் மகிழ்ந்து 200 வெள்ளிக்காசுகளை கொடுத்து ஒரு தட்டானிடத்தில் கொடுத்து அவர்கள் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வெட்டப்பட்ட சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் செய்கிறார்கள்.
இஸ்ரவேலிலே தேவன் ராஜாவாக இல்லாதது மாத்திரமல்ல, அந்நிய தெய்வங்கள் உள்ளே வருகின்ற அந்த காலகட்டம். இவன் தன்னுடைய மீகா தன்னுடைய வீட்டில் ஒரு அறையை ஆயத்தம் பண்ணி அதில் இந்த சொரூபத்தை வைத்து தன் மகன் ஒருவனை ஆசாரியனாக நியமிக்கிறான். யார் வேண்டுமானாலும் ஆசாரிய ஊழியம் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற நிலையில் இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே 7ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 17:7, யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமாகி ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த ஊரில் இப்ராஹிம் அலி தேசத்தில் ஒருவன் தங்கி இருக்கிறான். அவன் பெத்லகேம் ஊரை சார்ந்த ஒரு லேவியன். அந்த லேவியன் அங்கே தங்கி இருக்கிறான். நாம் தொடர்ந்து படித்து பார்த்தால் இந்த லேவியன் மீகாவுக்கு ஒரு ஊழியக்காரனாக மாறுகிறான். அந்த விக்கிரகத்துக்கு ஒரு லேவியன் ஊழியக்காரனாக மாறுகிறான். எதற்காக மாறினான் என்றால், அந்த மீகா இந்த வாலிபனோடு சொல்லுகிறான், நீ எனக்கு ஆசாரியனாக இருந்தால் நான் உனக்கு வஸ்திரங்களை கொடுப்பேன், நான் உனக்கு உண்ணுவதற்கு உணவை கொடுப்பேன், 10 வெள்ளிக்காசை உனக்கு சம்பளமாக கொடுப்பேன் என்று சொல்கிறான். சட்டைக்கும் சாப்பாட்டுக்கும் காசுக்கும் ஒரு லேவியன் ஊழியக்காரனாக மாறுவதை இந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அது தொடர்ந்து பார்த்தா நிகழ்ச்சிகள் வித்தியாசமாக போய்கொண்டிருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று என்றால், அந்த லேவியனை குறித்து 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வந்த விக்கிரகம் இடம் மாறினதை தவிர இஸ்ரவேலிலே விக்கிரக ஆராதனைக்கு அந்த திருட்டுத்தனம் அஸ்திபாரமாக மாறிவிட்டது. அந்த லேவியனை பற்றி வேலும் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 18:30-31 வசனங்களில், அப்பொழுது தான் புத்திரர் அந்த சொரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராய் இருந்தார்கள். இந்த 18ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை எபிரேய மொழியில் பார்க்கும்போது அதில் ஒரு காலகட்டம் வரைக்கும் இருந்த பேர் வேற, அதுக்கு பின்பாக அந்த பேர் மாற்றப்பட்டது போல் தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த 18ஆம் அதிகாரத்தில் அந்த லேவியனுடைய அவன் எங்கிருந்து வந்தான் என்று பார்த்தோம். அவனுடைய வம்சத்தை சொல்லும்போது சொல்கிறார்கள், மனாசேயின் குமாரனாகிய கெர்சோனின் மகன். இந்த மனாசே என்பது எபிரேய மொழியில் பார்த்தீங்கன்னா மோசே என்று இருக்கும். இன்றைக்கும் அநேக ஆங்கில மொழியாக்கத்தில் இந்த நியாயாதிபதிகள் 18:30 பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வேதம் சுட்டிக்கிறது மோசே என்று தான் இருக்கிறது. இந்த மோசேக்கும் மனாசேக்கும் ஒரே ஒரு எபிரேய எழுத்தை மாற்றினால் மோசே மனாசேயா மாறிடுவார். வேதத்தை பின்னாடி கையெழுத்து பிரதிகளாக எழுதுகிறவர்கள், மோசே ஒரு பெரிய தேவ மனிதன், அவனுடைய மகன் கெர்சோம், அந்த கெர்சோமுடைய மகன் யோனத்தானா இந்த விக்கிரக ஆராதனைக்கு ஒரு லேவியனாக மாறி போனான் அப்படின்னா அவ்வளோ பெரிய மோசே, கர்த்தருடைய சிநேகிதன், கர்த்தரை முகமுகமாய் பார்த்து அவரை போல வேறு யாரும் இல்லை. இஸ்ரவேலுக்கு ஒரு தகப்பனாக, ஒரு ஆவிக்குரியவனாக, ஆவிக்குரியவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்து ஜனங்களை நடத்தினவராச்சே. அவனுடைய பிள்ளை, அவருடைய மகன் கெர்சோம், அவனுடைய மகன் யோனத்தான். இது மோசேக்கு ஒரு இழுக்கு, ஒரு அவமானம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மோசையை அவர்கள் மனாசே என்று மொழியாக்கத்தில் மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. ஆகவே ஒருவேளை இந்த மனாசே இல்லாமல் மோசையாக இருந்தால் எவ்வளோ பெரிய துக்கம் பாருங்களேன். மோசேயினுடைய வம்சத்தில் வருகிற ஒரு லேவியன், இந்த லேவியன் விக்கிரக ஆராதனைக்கு எப்போன்னு வேதத்தில் வாசித்தோம். கடைசியில் தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சொரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். விக்கிரக ஆராதனைக்கு அடிப்படையாக மாறுகிறவன் யார் என்றால், இந்த மோசே கர்த்தருடைய சமூகத்தை 40 நாள் மலையிலிருந்து அவர் வர தாமதித்த போது ஜனங்கள் பொன் கண்டுக்குட்டியை செய்தாங்களே, அந்த பொன் கண்டுக்குட்டியை அதை உடைத்து அதை தூளாக்கி ஆற்றிலே கலந்து குடிக்க வைத்தவன், விக்கிரக ஆராதனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த மோசே, அந்த மோசையினுடைய சந்ததியாக ஒரு லேவியன் இருப்பான் என்றால் எவ்வளவு துக்கத்துக்குரிய விஷயம் என்று நீங்கள் நான் யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்த திருடி செய்த ஒரு விக்கிரகத்துக்கு ஒரு லேவியன் ஆசாரியனாக மாறுகிறான். அவனுக்கு ஒரு குமாரனை போல இருக்கிறான். சட்டைக்காக வஸ்திரத்தை தருகிறேன், உனக்கு ஆகாரம் கொடுக்கிறேன், உனக்கு 10 வெள்ளிக்காசுகளை கொடுக்கிறேன். பணத்துக்கும் உடைக்கும்
உண்பதற்கும் கிடைச்சி ஊழியத்துக்கு வந்தால் நாளைக்கு இதை விட கொஞ்சம் அதிகமாக யாராவது கொடுக்குறேன்னா அவன் ஓடி போயிடுவான். அப்படித்தான் இந்த வாலிபனும் போனான். தான் கோத்திரத்தார் வந்து அவரை மிரட்டின போது அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு அவங்க பின்னாடி போயிட்டான். மீகாவை விட்டு இது லேவியன் போய்விட்டான். போய் அவர்களுக்கு அவன் ஆசாரியனாக இருக்கிறான். அவங்க கேட்குறாங்க, நீ ஒரு வீட்டுக்கு ஆசாரியனாக இருப்பது உனக்கு நல்லதா, ஒரு கோத்திரத்துக்கு ஆசாரியன் இருப்பது நல்லதா? ஓ, நிறைய கூட்ட மக்களுக்கு நான் ஊழியக்காரனாக இருப்பது பெரிய மேன்மையாச்சே. ஓடி போயிட்டான் பாருங்களேன். ராகேல் தன் தகப்பனை தேடினாள் ஒரு விக்கிரகத்தை. எதற்கென்றால் அவனுடைய ஆஸ்தியை சுதந்திரித்துக் கொள்ள. இங்கே இந்த மீகா தன் தாயினுடைய அந்த வெள்ளி காசுகளை தேடிக் கொள்கிறான். அதை திரும்ப கொடுத்து அது விக்கிரகங்கள் உண்டாக்குவதற்கு. ராகேலாவது அவள் 16 சீரியாவில் உள்ள விக்கிரகம் அது. ஆனால் இங்கே அப்படி இல்லை. இஸ்ரவேலுக்குள்ளேயே விக்கிரகம் உருவாக்கப்படுவதற்கு ஒரு தாயை ஒரு மகன் திருடுகிறான். மூன்றாவதாக ஒன்று ஒரு மகள் தகப்பனிடத்தில் திருடினாள். இரண்டாவது ஒரு மகன் தாயிடத்தில் திருடுகிறான். மூன்றாவதாக யூதா கோத்திரத்தில் உள்ள ஒரு பிரபு, யூதா கோத்திரத்தில் உள்ள ஒரு பிரபு, அந்த பிரபு கர்த்தரை திருடுகிறான், தேவனிடத்தில் திருடுகிறான். மூன்றாவதாக கவனிக்கிறோம், இது ஸ்டீலிங் காட், கர்த்தரை கட்டெடுத்து திருடுகின்ற அந்த அனுபவம். யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் சாபத்தீடானதிலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராகுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. நமக்கு தெரியும், 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவின் கோட்டை சுவர்கள் விழுந்தது. இஸ்ரவேல் மக்கள் அதற்குள்ளே போகிறார்கள். போகும் முன்னமே கர்த்தர் அவர்களுக்கு சொல்லிவிட்டார், அக்னிக்கு நிற்காதவைகளை எரித்து விடுங்கள். அக்னிக்கு நிற்கக்கூடிய உலோகங்கள், அது பொன், வெள்ளி, இல்லை விலை உயர்ந்த கற்களாக இருந்தால் அவைகள் கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட வேண்டும். அது கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அப்போது அவர்களுக்கு யோசுவா மூலமாக கர்த்தர் எச்சரிப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய அந்த பரிசுத்தமானதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நீங்கள் சாபத்தீடாக மாறுவீர்கள். கர்த்தருக்கென்று ஒன்றை அர்ப்பணித்தால் அது கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த அர்ப்பணிக்கப்பட்டதை நமக்கென்று எடுத்துக்கொண்டால் அது சாபத்தீடானது. ஒன்று ஹோலி அன்டு காட், இரண்டாவது அக்கர்ஸ் டு காட், கர்த்தருக்கு அருவருப்பான சாபத்தீடானதாக ஒரே பொருள்தான். இதை இந்த யூதா கோத்திரத்தை சார்ந்த இந்த ஆகான் அவன் அதை திருடுகிறான். திருடுனால இஸ்ரவேல் மக்கள் தோற்று போக யுத்தத்தை தோற்கிறார்கள். தெய்வ சமூகத்தில் யோசுவாவும் மூப்பர்களும் விழுந்து அழுகிறார்கள். தேவன் அவர்களோடு பேசுகிறார். கடைசியில் ஆகான் கண்டுபிடிக்கப்படுகிறான். அந்த ஆகான் சொல்லுகிறார், யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் திருடினதும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. கர்த்தர் சொல்லிவிட்டார், என்னை திருடி விட்டார்கள். ஒருவன் திருடுனது ஒரு மனிதன்தான், ஆனால் முழு இஸ்ரவேலும் அதற்கு பங்குள்ளவர்களாக கர்த்தர் பார்க்கிறார். அவன் கண்டுபிடிக்கப்படுகிறான். யோசுவாவிடத்தில் ஆகான் பேசுகிறார். யோசுவாவுக்கு பிரயோஜனமாக 20ஆம் வசனம், யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரயோஜனமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரம் செய்தேன், கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வை, அதாவது பாபிலோனிய அரசர்கள் போடுகின்ற மேலே போடுகின்ற ஒரு சால்வை, அந்த வஸ்திரம். அடுத்து எதுன்னு சொல்லுகிறது, 200 வெள்ளி சேக்கல். 200 வெள்ளி என்பது ஏறக்குறைய நம்ம கணக்கில் 2.4 கிலோஸ், 2.5 கிலோ இல்லை, அதுக்கு குறைவானது, 2 கிலோக்கு கொஞ்சம் குறைவானது. அது 200 சேக்கல் வெள்ளி. அடுத்தது 50 சேக்கல் ஒரு பொன் பாலம். 50 ஏறக்குறைய 600 கிராம், 1/2 கிலோவோட கொஞ்சம் அதிகம்.
அப்படியானால் இந்த ஆகான் அதை திருடினது ஒன்று ஒரு பாபிலோனிய சால்வை, ராஜாக்கள் பயன்படுத்தி பாபிலோனில் செய்யப்பட்ட பாபிலோனிய ராஜாக்கள் போடுகிற அந்த சால்வை. அடுத்தது வேணும் சுட்டி காட்டுகிறது ஒரு 2.5 கிலோ 2.5 கிலோ சில்வர். அடுத்தது 600 கிராம்ஸ் கோல்டு. இதை எடுத்து தன்னுடைய கூடாரத்தில் மையத்திலே அதை பூமியிலே மறைத்து வைத்திருக்கிறான், அதை புதைத்து வைத்திருக்கிறான். வேறு மிக தெளிவாக ஒன்றை சுட்டி காட்டுகிறது. கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன், இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது. இது ஆவியானவர் அந்த வெள்ளியை மாத்திரம் தனியாக எழுதுறாள் பாருங்களேன். பாபிலோனிய சால்வை, அடுத்தது 200 சேக்கல் வெள்ளி, அப்புறம் 50 சேக்கல் பொன். இந்த மூன்றையும் அவன் தன் கூடாரத்தில் பூமியிலே அதை புதைத்து வைத்திருக்கிறான், மறைத்து வைத்திருக்கிறான். அவன் வைத்த அந்த ஆர்டர் பாருங்க, அவன் எடுத்ததை சொல்லும்போது வஸ்திரம், வெள்ளி, பொன். ஆனால் அவன் புதைத்த போது வேறு சுட்டி காட்டுகிறது, முதல்ல எதை புதைத்திருக்கிறான்? வெள்ளியை புதைத்திருக்கிறார். என்ன பேரும் சொல்லுகிறது? பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறதுன்னு சொன்னால், வெள்ளியை முதல் வச்சிருக்காரு, அதுக்கு ஒரு பொண்ணை வைத்திருப்பார், அதுக்கு மேலே அந்த சால்வியை போட்டு மண்ணை போட்டு மூடி வைத்திருக்கிறார். அவன் சுட்டி காட்டுகின்ற ஒரு அற்புதம், கர்த்தரை இன்றைக்கு ஒருவன் கொள்ளையடிக்கிறான், கர்த்தரிடத்தை ஒருவன் திருடுகிறான். திருடும்போது முதல்ல புதைக்கப்படுவது என்னவென்றால் வெள்ளி. வெள்ளி வேதத்தின்படி நாம் பார்க்கும்போது இது ரட்சிப்பின் அடையாளம். இஸ்ரவேல் மக்களை தொகையிடும்போது அவர்களுடைய ஒவ்வொரு ஆத்துமாக்களுடைய லக்கத்துக்கு தக்கதாக 1/2 சேக்கல் வெள்ளி தேவாலய நிறையின்படி கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்படியானால் இந்த வெள்ளி என்பது இது மீட்பினுடைய அடையாளம் என்று சொல்ல போனால், வேதத்தை பார்க்கும்போது வெள்ளி இது மீட்பின் அடையாளம். தேவனை திருடும்போது, தேவனிடத்தை திருடும்போது, பரிசுத்தமானதை நமக்கென்று எடுத்துக்கொள்ளும் போது முதல்ல நம்ம ரட்சிப்பு போயிடும். அடுத்தது அவருடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் இருந்தது, அது போயிடும். அதுக்கு மேலே ராஜாதி ராஜா போடுகின்ற அந்த நீதியின் சால்வை, அந்த ரட்சிப்பின் வஸ்திரம் கீழே போயிடுச்சு. அடுத்து அவருடைய மகிமை மேலே அவருடைய நீதியின் சால்வை அதை மூடி இருக்குது, மண்ணுக்குள்ளே புதைந்திருக்கிறது. ஒரு தாளந்த பொறுத்தவனே அதை பெருக்காததுனால அவன் தள்ளப்படுகிறான். அது சொல்ல போனால் அவன் இருளுக்குள் தள்ளப்படுகிறான், பாதிக்கப்படுகிறான். இவர் இந்த அளவுக்கு திருடி இருக்கிறாரே அப்படின்னா தேவனை திருடுகின்ற அந்த அனுபவம். இதை பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு தகப்பனிடத்தில் ஒரு மகள் திருடினது ஆஸ்திகளுக்காக. ஒரு மகன் தன் தாயிடத்தை திருடினான். அந்த பணம் எதுக்குன்னு சொன்னால், அது விக்கிரகங்கள் செய்வதற்காக வச்சிருந்த பணம். அதை திருப்பி கொடுத்துக்கும் போது கூட ஒரு 200 வெள்ளினால விக்கிரகங்கள் வருகிறது. அது இஸ்ரவேல் மக்கள் அடிமைப்பட்டு போகிற வரைக்கும் இஸ்ரவேலில் விக்கிரகமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனைக்கு ஒரு வாய்க்காலாக மாற்றினது. மூன்றாவதாக தேவனை ஒருவன் திருடுகிறான். அந்த திருடுறதுனால அவன் வாழ்க்கையில் வந்தது என்னவென்றால், யோசுவா 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். தவறு செய்தவன் ஆகான் அவனை, அவனுடைய மனைவியை, அவனுடைய பிள்ளைகளை, அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் ஆகோர் பள்ளத்தாக்கில் போட்டு கற்களால் அதை மூடுகிறார்கள். ஒரு மனிதன் திருடுறதுனால அவன் குடும்பம் முழுவதும், அவன் சந்ததி முழுவதும் அழிந்து போவதை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே இந்த முதலில் சொன்னேன், திருடுவது என்பது அது பிசாசனுடைய தூண்டுதல், அவனுடைய ஏவுதல். அவன் உள்ளத்தை நிரப்பி அந்த திருடுவதற்கு வழிகாட்டுகிறான். ஆகவே இந்த திருடுகிறவர்கள் பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள் என்று நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சரி, அது அன்றைக்கு. இன்று கர்த்தர் தகப்பனை, தாயை, பின்பு தாயும் தகப்பனுமாக நமக்கு இருக்கிற தேவனை திருடுவதை நாம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியா 3ஆம் அதிகாரம்
மிக அவசியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், will a man rob God? ஒரு மனிதன் தேவனை கொள்ளையடிக்க முடியுமா? தேவனை திருட முடியுமா? மல்கியா 3 என்று சொல்கிறது, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை திருடலாமா? அங்கே நமக்கு தெரியும் 8, 9, 10 வசனங்களை பார்க்கும்போது தசம பாகத்தை குறித்து வேதம் அங்கே சொல்கிறது. அன்றைக்கு ஆகான் திருடினான், அவன் குடும்பம், அவன் சந்ததி, அவனுடைய உடைமைகள் எல்லாம் அழிஞ்சு போச்சு, கற்குவில் போட்டது, மூடப்பட்டது, சாபத்தின் பள்ளத்தாக்காக மாற்றப்படுகிறது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, will a man rob God? ஒரு மனிதன் கர்த்தரை திருடலாமா? கர்த்தரை கொள்ளையடிக்கலாமா? எப்படி என்று வேதனை கவனிக்கிறோம். தசம பாகங்களிலும் காணிக்கைகளில் தானே நீங்க என்னை திருடுகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு இந்த தசம பாகம் என்பது இது பட்டிமன்றம் அளவுக்கு பேசக்கூடிய ஒரு தலைப்பு, ஒரு கருத்து. இன்னைக்கு தசம பாகம் வித்தியாசமான வடிவங்களெல்லாம் பேசப்படுகிறது. வேதத்தின் அடிப்படையில் பார்த்தால் இந்த தசம பாகத்தை மூன்றாக பிரிக்கிறார்கள். தசம பாகத்தை 3 பகுதிகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று, ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னது, அது லெவிட்டிக்கல் டைத்ஸ். அது லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தசம பாகம். என்னாகவும் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நெகேமியா 10ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இது 2 வசனத்தை கவனிக்கும் போது தசம பாகம் இது யாருக்கு என்றால் இது லேவியனுக்கு. ஏனென்றால் லேவியனுக்கு இஸ்ரவேலில் சுதந்திரம் கிடையாது, கர்த்தர் தான் சுதந்திரம். ஆகவே என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், இதோ லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். ஸோ இது லெவிட்டிக்கல் டைத்ஸ். அதாவது இது லேவியின் புத்திரர் ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்கிற அவர்களுடைய வேலைக்காக இஸ்ரவேலருக்குள்ள உள்ளவை எல்லாவற்றிலும் தசம பாகத்தை அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன். இது ஊழியம் செய்கிறவர்களுக்கு, கர்த்தருடைய ஆலயத்தின் பணிவிடைகள் செய்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தசம பாகம். 2ஆவதாக ஒரு தசம பாகத்தை வேதம் சுட்டி காட்டுகிறது. இது ரிஜாய்சிங் டைத் என்று சொல்கிறார்கள், அல்லது ஃபெஸ்டிவல் டைத்ஸ். அதாவது பண்டிகை நாட்கள் அல்லது மனமகிழ்ச்சி நாட்களுக்கு செலுத்தப்படுகின்ற ஒரு தசம பாகம் என்று வேதம் சொல்கிறது. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 28, 29. 3ஆம் வருஷத்தின் முடிவிலே அவ்வருஷத்தில் உனக்கு வந்த பலன் எல்லாவற்றிலும் தசம பாகத்தை பிரித்து உன் வாசல்களில் வைக்க கடவாய். லேவியனுக்கு உன்னுடைய பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடியினால் அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் திக்கற்றவனும் விதவையும் வந்து புசித்து திருப்தி அடைவார்களாக. அப்பொழுது உன் கை செய்யும் வேலையிலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இது அன்றைக்கு தேவையுள்ள மக்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு தசம பாகம். அது நீடி பீப்புள். ஒன்று லெவிட்டிக்கல் டைத்ஸ், 2ஆவதாக நீடி பீப்புள், தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த தசம பாகம். இது உபாகமம் 14ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். 3ஆவதாக முதலில் சொன்னேன், ஃபெஸ்டிவல் டைத்ஸ், அதாவது ரிஜாய்சிங், மனமகிழ்ச்சி, சந்தோஷத்தினால் வருகின்ற ஒரு தசம பாகம். அதே உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் நீ விதைக்கிற விதைப்பினாலே வயலில் விளையும் எல்லா பலனிலும் தசம பாகத்தை பிரித்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலும் உன் திராட்சரசத்திலும் உன் எண்ணெயிலும் தசம பாகத்தையும் உன் ஆடுகளின் தலையீற்றுகளையும் அவருடைய சன்னதியில் புசிப்பாயாக.
உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதுனால் பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போகக்கூடாது இருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடிப்பு உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொடுத்து வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. ஆகவே பழைய பாட்டில் கர்த்தர் சொன்ன தசமாக 3 விதத்தில். ஒன்று, ஊழியனுக்கு கொடுக்கப்படுவது, அவன் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிறவன். இரண்டாவதாக தேவையுள்ள மக்கள், நீடி பீப்புள், திக்கற்றவர்கள், விதவைகள், வறுமையில் இருக்கிறவர்கள், லேவியர்கள், இவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டும். இது 2வது கொடுக்கின்ற தசமபாகம். 3வதாக மனமகிழ்ச்சியின் தசமபாகம். விதைக்கிறார்கள், விளைகிறது, மந்தையிலிருந்து வருகிறது, இதனுடைய தசமபாகத்தை எடுத்து சேர்த்து வைக்கிறார்கள். ஏனென்றால் தேவன் தெரிந்து கொண்ட இடத்துல போய்தான் அதை காணிக்கை செலுத்த வேண்டும். அது தூரமாக இருப்பதனால ஆடு மாடுகளை தானியங்களை சுமந்து கொண்டு போவது கடினம். ஆகவே அவர்களை விற்று அதை பணமாக்கி அந்த தசமபாகத்தை தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் கொண்டு போய் அங்கே போய் ஆடு மாடுகளை வாங்குவது, திராட்சை வாங்குவது, அப்பத்தை வாங்குவது, அங்கே போய் இவர்கள் மனமகிழ்ச்சியாக லேவியனோடும் அவனுடைய பக்கத்தில் இருக்கிற அயலகத்தாரோடும் அவன் சந்தோஷமாக இருப்பதற்கென்று படைத்தது. ஆகவே தசமபாகத்தை 3 விதமாக பழைய பாட்டில் சுட்டி காட்டுகிறது வேதம். இன்றைக்கு நாம் கொடுக்கிற தசமபாகமுக்கு இதை கொடுக்கக்கூடாது, கொடுக்கிறது பாவம் என்று சொல்லுகிறவங்களே இருக்காங்க. ஆனால் இதை ஒன்றை கவனிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டின் அமைப்பை பார்த்தால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் அவர்கள் தசமபாகம் கொடுக்கல, முழுவதையும் கொடுத்தார்கள். தங்கள் ஆஸ்திகளை விற்றார்கள், எல்லாவற்றையும் கொண்டு 10 அப்போஸ்தலர் பாதங்களை வைத்தார்கள். அப்போது கொடுத்தவர்களுக்கு எவ்வளவு தேவை இருக்கிறதோ அதை சபை அவர்களுக்கு கொடுத்தது. ஆகவே பழைய ஏற்பாட்டின்படி தான் தசமபாகம். புதிய ஏற்பாட்டில் மத்திய 23 ஆண்டவர் சொன்னார், தசமபாகமும் கொடுக்கணும். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட நீதி, அன்பு, இரக்கம் அதையும் விட்டுவிடக்கூடாது, அவைகளையும் செய்யுங்கள், இவைகளை விட்டு விடாதீர்கள் என்று சொன்னார். ஆனால் அப்போஸ்தலர் காலங்கள் தொடக்கத்தில் பார்க்கிறோம், தசமம் 10ல் 1 அல்ல, 10ஐயும், அதாவது 100 விழுக்காடு கொண்டு போய் அப்போஸ்தலர்களை கொடுத்து சபையில் கொடுத்துட்டாங்க. அவர்கள் தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய தேவைகளுக்காக அதை பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்படியானால் இன்றைக்கு தசமபாகல்ல சதமபாகமும் கொடுக்கப்பட வேண்டும். சபை அந்த மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். இதுதான் வேதத்தின் அடிப்படையில் பார்த்தா சபை என்பது ஒரு புதிய சமுதாயம். ஆனால் நாட்டு போகும்போது 4ஆம் அதிகாரத்துப்படி செய்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்து அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்திலே பிரச்சனை வந்துவிட்டது. இந்த விசாரிப்பிலே பட்சபாதம் காணப்படுகிறது. எபிரேய விதவைகள், கிரேக்க விதவைகள் என்று வித்தியாசம் வருகிறது. ஆகவே 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வருவதற்குள்ள அந்த அப்போஸ்தலர் சபையினுடைய அந்த அடிப்படையான அந்த காணிக்கை அது மாறுபட்டு விட்டது, குழப்பம் வந்து விட்டது. ஆகவே இந்த சமுதாய அமைப்பு மாறிவிட்டது. ஆகவே நாம் இன்றைக்கு முழுவதும் கொண்டு போய் கொடுத்து நம்முடைய தேவைகளை எடுக்கின்ற நிலையில் அன்றைக்கு சமுதாயம் இல்லை, சபையும் இல்லை. ஆனால் ஒன்றை கவனிக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க என்ன திருடுறீங்க. அன்றைக்கு ஆகான் திருடினான். அவன் ஒரு பாபிலோனிய சால்வை, ஒரு 200 சேக்கல் வெள்ளி, 50 சேக்கல் பொன்னை திருடினான். அதனுடைய முடிவு என்னவென்றால் அவன் சந்ததியை முழுவதுமாக அழிக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய சதமபாக 100 நம்மால் கொடுக்க முடியாது. இந்த 10% கூட கொடுப்பதற்கு இன்றைக்கு அநேக விவாதங்கள், வாக்குவாதங்கள். இதை கர்த்தர் சொல்கிறார், நீங்க என்ன திருடுறீங்களே. நீங்க will a man rob God? ஒரு மனிதன் தேவனை வஞ்சிக்க முடியுமா? வஞ்சிக்க முடியுமே, திருட முடியுமே, திருடுகிறார்களே. ஆகவே இன்றைக்கு சபை கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை பார்த்த ஒன்று, ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் சபை இருந்த நிலை. மார்க் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க் 11:17. அது 4 நற்செய்தியிலும் பார்க்கிறோம் இந்த கருத்தை. மார்க் 11 நான் சுட்டி காட்டுகிறேன். மார்க் 11
17ஆம் வசனம், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ள குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்திலேயே தேவாலயம் கள்வர் குகையாக மாற்றப்படுகிறது. எருசலேம் ஆலயத்தில் முதல் பகுதிக்கு பேர் புறவினத்து மக்கள் வந்து போகின்ற பகுதி. அதற்கு அடுத்தது ஸ்திரீகளுடைய பகுதி. முதல்ல ஜென்டைல் கோர்ட், அடுத்தது உமன் கோர்ட். அதுக்கப்புறம் தான் இஸ்ரவேல் ஆண்கள் போவார்கள். ஒரு பகுதிக்கு பின்னாடி ஆசாரியர்கள் மாத்திரம்தான் லேவியர் போகலாம், ஆசாரியர் போகலாம், கடைசியில் பிரதான ஆசாரியன் போகலாம். இதுதான் ஆலயத்தின் ஒழுங்கு. ஆனால் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த புறவினத்து மக்கள் வந்து போகிற அந்த பகுதி அது வியாபார ஸ்தலமாக மாற்றப்பட்டிருந்தது. இயேசு அந்த இடத்தை தான் சுத்திகரித்தார். அதான் சொல்லுகிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் யூதனுக்கு மாத்திரமல்ல, இது எல்லா மக்களும் வந்து போகின்ற பகுதியாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டீர்கள் என்று இயேசு அவர்களை கடிந்து கொண்டார். அவர்களை துரத்தி விட்டார். அன்றைக்கு இருந்த நிலைதான் ஏறக்குறைய இன்றைக்கும். அன்றைக்கு துரத்தப்பட்டது கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆடுகள் இருந்தது ஆலயத்தில். அந்த புறவினத்து மக்கள் வந்து போகிற பகுதியில் அவர்கள் வந்து போக முடியாத அளவுக்கு ஒரு வியாபார ஸ்தலமாக ஆண்டவர் இயேசுவை எப்படி பார்க்கிறார் சொன்னால் கள்வர் குகையாக. இன்னும் சொல்லப்போனால் யோவான் 10ஆம் அதிகாரம், லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு புறப்பட்டு போய் வழியிலே கள்வர் கையில் அகப்பட்டானே. எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் இடையே இருக்கிற அந்த பாதை அது கள்வர் குகைகள் நிறைந்திருக்கின்ற ஒரு பாதை. அந்த பாதையைத்தான் ஆண்டவர் இயேசு தேவாலயத்தினுடைய அந்த புறவினத்து மக்கள் வந்து போகிற பகுதியை ஒப்பிடுகிறார். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும், நீங்கள் அதை கள்வர் குகையாக மாற்றிட்டீங்களே அப்படின்னு இயேசுவின் பார்வையில் தேவாலயத்தின் முதல் பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னால், அந்த எருசலேமுக்கும் எரிகோவுக்கும் நடுவே இருக்கக்கூடிய அந்த கள்வர்கள் அடித்து பறிக்கின்ற ஒரு நிலையில் தான் அந்த ஆலயம் இருந்திருக்கிறது. அங்கே அவர்கள் செய்தது முதல்ல ஆடுகளை விற்றார்கள். ஆடு என்றாலே நமக்கு செல்வம் தான். அந்த புறவினத்த மக்கள் வந்து போகிற அந்த பகுதியை பார்க்கும்போது அவருக்கு எப்படி தெரியுதுன்னு சொன்னால், எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனிதன் போகும்போது கள்வர் குகையில் அகப்பட்டானே, அந்த கள்வர் குகை நிறைந்த ஒரு பாதையை போல எருசலேம் ஆலயத்தினுடைய அந்த பிரஜாதிகளுடைய பிரகாரம் அவருக்கு தெரிகிறது. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு ஆலயத்தை சுத்திகரித்தார். இன்றைக்கும் அது தேவை. ஆனால் தான் அந்த புதிதாக்கப்பட்ட அது தேவனுடைய சாயலாகிய நீதி பரிசுத்தத்தை தரித்து கொண்ட ஜனங்களுக்கு சொல்லுகிறார், திருடுகிறவன் இனி திருடாத. அப்படின்னா தேவனுடைய நோக்கம் என்ன? ஒரு புது சிருஷ்டியாக்கப்பட்டவன் அவன் திருடுகிறவன். இன்னைக்கு நாம் சொல்ல அவரெல்லாம் பணம் திருடலையே. இப்போ நான் கவனித்தோமே, எருசலேம் ஆலயத்தினுடைய பிரகாரத்தில் ஆலயத்தினுடைய புறவினத்து மக்கள் வருகின்ற அந்த பகுதியை ஆண்டவர் இயேசு கள்வர் குகையாக பார்த்தாரு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடுபடும் எழுதியிருக்கிறதே, நீங்கள் அதை கள்வர் குகையாக மாற்றினீர்கள் என்று ஆண்டவர் இயேசு அதை கடிந்து கொண்டு சுத்திகரித்தாரு. இப்படிப்பட்ட ஒரு சுத்திகரிப்பு இன்றைக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு கட்டளை பிள்ளைக்கு வேண்டும். ஏனென்றால் நாம் தான் தேவனுடைய ஆலயம். நாம் தான் தேவனுடைய ஆலயம். பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற தேவனுடைய ஆலயம். ஆகவே இந்த சுத்திகரிப்பு இன்றைக்கு அவசியம். ஆகவே தான் ஒரு புது சிருஷ்டியினுடைய அடையாளத்தை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். திருடுகிறவன் இனி திருடு. இதுவரைக்கும் திருடுனது போட்டோம், இனி திருடாத. அப்படின்னா என்ன செய்ய வேண்டும்? இனி திருடாமல் இருக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே அதை எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் அடுத்த கருத்து சொல்லுகிறது, தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லுகிறது. ரெண்டாவதாக ஹவ் டு ஓவர் கம். ஒன்று, இனி திருடக்கூடாது. ரெண்டாவது எபேசியர் 4:28 சொல்கிறது, அப்படின்னா எப்படி இந்த திருடுகின்ற அந்த தன்மையை நான் மாற்ற முடியும், அதை எப்படி மேற்கொள்ள முடியும் என்றால் இங்கே சொல்லுகிறார், நீ திருடாமல் இருக்கணும்னா உன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்று சொல்லுகிறார். போராடி பிரயாசப்பட்டு உன் கைகளினால் நீ வேலை செய்தால் உனக்கு வருமானம் வரும். அப்போ நீ அடுத்தவனை திருட வேண்டிய அவசியம் இல்லை. அதை சுட்டி காட்டுகிறார். இது இந்த
கைகளினால் வேலை செய்வதற்கு இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. சும்மா கடன் முடித்து எதுவும் வந்துடாது. இது கற்றுக்கொள்ள வேண்டியது. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். தோட்டத்தை பண்படுத்தணும், பாதுகாக்கணும். ஒரு வேலை கொடுக்கப்பட்டது. என்ன வேலை? பண்படுத்துகிற ஒரு வேலை. இது ஒரு வேலையா? வாட்ச்மேன் மாதிரி இது ஒரு வேலையா? கர்த்தர் கொடுத்த வேலையா? அதுதான். அப்படின்னா எந்த வேலையும் குறைந்த வேலையோ உயர்ந்த வேலையோ இல்லை. எந்த வேலையானாலும் இட்ஸ் அ காட் கிவன் மினிஸ்ட்ரி. கர்த்தர் கொடுத்த ஒரு ஊழியம், கர்த்தர் கொடுத்த ஒரு வேலை. ஆகவே இந்த வேலையை முதல்ல அவனுக்கு என்ன உணர வேண்டிய, இது தேவன் எனக்கு கொடுத்தது, இது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோகியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு, சபைக்கு வெளியே இருக்கிற உலகத்து மனுஷனுக்கு முன்பாக நாம் யோக்கியமாய் கனத்துக்குரியவர்களாய் மதிக்கப்படத்தக்கவர்களாய் நடந்து எப்படி இருக்கணுமா? ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படி. ஒரு கர்த்தரின் பிள்ளை என்றால் அது ஒரு குறையில்லப்பா, அவங்க கடவுள் அவனை ஆசீர்வதிச்சிருக்காரு, அப்படி அவர்கள் சொல்ல வேண்டும். அடுத்து வேறு அதுக்கு என்ன செய்ய வேண்டுமா? 12ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 4:12, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதியுள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும். இந்த கர்த்தர் கொடுத்த வேலையை நாம் செய்ய வேண்டுமானால், ஒரு நலமான வேலை, ஒரு நல்ல வேலையை செய்ய வேண்டுமானால் முதல்ல என்ன வேண்டும்? ஆவியானவர் சொல்கிறார், நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாக இருக்கும்படி நாடவும் என்று தமிழில். ஆனால் ஆங்கிலத்தில் கிரேக்கமில் பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்ள வேண்டும், டு ஸ்டடி என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். அப்படின்னா ஒரு நலமான வேலை செய்யணும், நம்ம என்ன செய்யணும்? அமைதலாக இருக்க நீங்கள் நானும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடவும், கற்றுக்கொள்ளவும். அமைதியாக ஏன் இருக்க வேண்டும்? தேவனை தேட வேண்டுமானால் அமைதியாக இருக்க வேண்டிய அவசியம் உண்டு. இன்றைக்கு தேவ சமூகத்தில் உட்கார நமக்கு நேரம் இல்லை, தேவனுக்காக ஓட நமக்கு நிறைய நேரம் இருக்கு. இன்றைக்கு தேவ சமூகம் உட்கார நமக்கு நேரம் இல்லை. அநேக காரியங்களை அன்றைக்கு மார்த்தாளை பற்றி ஆண்டு சொன்னாரு, அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று அப்படின்னா அதான் பவுல் சொல்லுகிறார், நீ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அமைதலாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்தாதான் சங்கீதம் 46:10 சொல்லுகிறது. சங்கீதம் 46:10, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரை கர்த்தராக அறிந்து கொள்ள வேண்டுமானால், கர்த்தரை அறிகிற அறிவுதான் நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 நாம் வாசிக்கிறோம். ஆகவே கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவு எப்போ வரும்னா அவர் சமூகத்தில் அமைதியாக உட்காரும் பொழுதுதான். அது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. அடுத்து ஆவியானவர் சொல்லுகிறார், நீ உன்னுடைய வேலையை மாத்திரம் பார். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும், அடுத்தவங்க வேலையில, அடுத்தவங்க கடமையில, அடுத்தவங்க செய்கிற வேலையை குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையை நிறுத்திட்டு உன்னுடைய வேலையை நீ பார். மைண்டிங் யுவர் ஓன் பிஸ்னஸ். இதுதான் நலமான வேலை செய்யணும். முதல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தரை அறிகின்ற அந்த அறிவுக்கு வேண்டும். இரண்டாவதாக நாம் மிக அவசியமான தேவையான ஒன்று, இது நம்ம வேலையை நம்ம பார்க்க கற்றுக்கொள்ளணும். அடுத்தவங்க வேலையில தேவையில்லாமல் மூக்க கொண்டு நுழைக்கக்கூடாது. அவங்கள விட நான் நல்லா செய்வேன், நான் மாத்திரம் இந்த இடத்துல இருந்த இதை விட அதை கொஞ்சம் நிறுத்தி விடலாம். நமக்கு கொடுத்த வேலையே நிறைய இருக்குது, அதே செய்ய முடியாமல் அடுத்தவங்க வேலையா? யோவான் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பரிசுத்த பேதுருவே ஆண்டவர் சொல்வார், நீ என்னை பின்பற்றி வா. பரிசுத்த பேதுரு திரும்பி பார்த்து அவருக்கு பின்னாடி வந்து யோவானை பார்த்து கேட்கிறார், ஆண்டவர் இவன் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்வார், நான் வருமளவும் இவன் இருக்கு, எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா. அடுத்தவங்க வேலையை பார்க்காதீங்க, உன் வேலையை மாத்திரம் பாருங்க என்று கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். மூன்றாவதாகத்தான் வருது, என்ன செய்யணும்?
work with your own hands. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். 3ஆவதாக மிக அவசியம், work with your own hand. உன்னுடைய சொந்த கையினால நீ என்ன செய்யணும்? அதாவது இன்னொரு ஒன்றை உழைப்பிலே நீ வாழ முயற்சி செய்யாத. கர்த்தர் வருகிறார் என்று இந்த சபை காத்திருக்குது. இப்படி காத்திருப்பதனால அவங்களுக்கு என்னன்னா, கர்த்தர் எப்போ வேணா வந்துடுவார்ல, அப்போ நம்ம ஏன் வேலை செய்யணும்? அவர் வந்தால் அவர் கூட்டு போயிடுவார்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். வேதம் சொல்கிறது, உன் சொந்த கையினாலே நீ வேலை செய்யணும். இப்படி செய்தாதான் நீ என்ன செய்ய முடியும்? இந்த திருடுற அந்த இனி திருடாமல் இருக்கணும் சொன்னால் என்ன வேண்டும்? ஒன்று, அமைதலாக இருக்க நீ கற்றுக்கொள்ளணும். 2ஆவதாக, நீ அடுத்தவங்க பிரச்சனையில் போய் தலையிட்டு உன்னையும் குழப்பி அவங்களையும் கெடுத்து விடாதே. 3ஆவதாக தான் என்ன வருது? உன்னுடைய சொந்த கைகளினால் வேலை செய்யணும். அடுத்தவங்க பிரயாசத்தினால வாழ முயற்சி செய்யாத. 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆவியானவர் மிக தெளிவாக அந்த சபைக்கு எழுதி கொடுத்தது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. சொன்னதில்லை, இட்ஸ் அ கமாண்ட். வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாது. வேலை செய்ய விருப்பம் இல்லையா? சாப்பிடாதீங்க, அவ்வளவுதான். அதுதான் வேதம் சொல்கின்ற வருகைக்கு காத்திருக்கிற சபைக்கு சொன்ன வார்த்தை. அதே 2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் மறுபடியும் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். எந்த வேலையும் செய்யாமல் வீணா சுற்றிட்டு சாப்பிட முடியாத ஆவிக்குரியவர்கள், அந்த புது சிருஷ்டியாக மாறினவர்கள், ஒன்று, இனி திருடக்கூடாது. இனி திருடாமல் இருக்கணும். என்ன செய்யணும்? நீ நலமான வேலைகளை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் 1 தெசலோனிக்கர் 4:12 கவனித்தோம். ஒன்று, கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தேவ சமூகத்தில் அமைதலாக இருந்து தேவ சத்தத்தை கேட்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். 2ஆவதாக, நம்முடைய வேலையை நம்ம பார்க்கணும். அதையே நம்மளால பார்க்க முடியல. அடுத்தவங்க வேலையா? அடுத்தவங்க பிரச்சனையா? 3ஆவதாக, நீ உன்னுடைய சொந்த கைகளினால வேலை செய். ஏன் வேலை செய்ய உனக்கு விருப்பம் இல்லையா? சாப்பிடாத நாங்கள் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறோமே. ஆகவே இந்த புது சிருஷ்டியாக மாறினவர்கள் இனி திருடாமல் இருக்கணும்னா அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன சொன்னால், அவன் சொந்த கைகளால் நலமான வேலையை செய்யணும். அடுத்து அதே எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் அடுத்த கருத்தை சுட்டி காட்டுகிறார். திருடாமல் இருக்கணும்னா ஒன்று, உன் சொந்த கைகளால நல்ல வேலையை செய்யணும். அடுத்தது, உன் வாழ்க்கையின் நோக்கம் மாற்றப்படணும். திருடுகிறவர்கள் தனக்கென தேடிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. தன்னை வளப்படுத்திக் கொள்ள உழைக்காமலே உயர்ந்த நிலைக்கு போவதற்கு திருடுகின்ற கூட்டம் உலகம் முழுவதும் பெருகி போச்சு. ஆனால் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் கர்த்தர் வாழ்க்கையின் நோக்கம் மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி. இனி திருடக்கூடாது. திருடாமல் இருக்கணும்னு சொன்னால் நீ உன் சொந்த கைகளால் நலமான வேலை செய்யணும். நலமான வேலை செய்யும்போதுக்கு உனக்கு எப்போ ஆர்வம் வரும் என்றால் உன் வாழ்க்கையினுடைய நோக்கம் மாற்றப்பட வேண்டும். குறைச்சல் உள்ளவர்கள் நம்மை சுற்றி இருக்காங்க. குறைச்சல் உள்ளவர்கள் நம்மோடு கூட சபை ஐக்கியத்தில் இருக்காங்க. குறைச்சல் உள்ளவர்கள் நம்ம வாழ்கிற சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இந்த குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அதுக்கு அர்த்தம் என்னவென்றால், ஒரு உதார குணமுள்ள ஒரு மனோபாவம் வர வேண்டும். இனி திருடாமல் இருக்க வேண்டுமானால் நலமான வேலையை செய்யணும். நலமான வேலை ஏன் செய்யணும்? குறைச்சுள்ளவர்கள் நம்ம சுற்றி நிறைய இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு நாம் அவனுடைய குறைச்சல்ல கொடுப்பதற்கு நாம் ஒரு நல்ல வேலை செய்யணும். அந்த நல்ல வேலையை திருடி கொடுக்கக்கூடாது. இன்றைக்கு சமுதாயத்தில் ஒரு பகுதியில் கொள்ளையடித்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தா நாம் அவர்கள் உயர்ந்த தலைவர்கள் சொல்லுகிறோம். அவர் ராபின்ஹுட், அவர் பணக்காரண்ட கொள்ளையடித்து ஏழைகளுக்கு கொடுக்கிறவர். ஆனால் வேறு அப்படி சொல்லலை. திருடி கொடுக்காத, நீ உழைச்சி சம்பாதிச்சு
அதை குறைச்சுள்ளவனுக்கு கொடுப்பதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும் என்று வேறு சொல்லுது. சங்கீதம் 144:13 சொல்லுகிறது, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும் என்று வேறு சொல்லுது. கர்த்தர் களஞ்சியத்தை நிரப்புவதே கொடுப்பதற்குத்தான். கர்த்தர் களஞ்சியத்தை நிரப்புவதே கொடுப்பதற்குத்தான். பொதுவாக நாம் யாருக்கு கொடுக்கிறோம் என்றால் இருக்கிறவங்களுக்கே கொடுக்கிறோம். இருக்கிறவர்களுக்குத்தான் நம்மால் கொடுக்க முடிகிறது. ஒரு இல்லை என்றால் திரும்ப கொடுக்க திராணி உள்ளவனுக்குத்தான் கொடுக்கிறோம். கொடுத்தா இவன் திரும்பி தருவானா தரமாட்டானா இப்படிலாம் கணக்கு போட்டு தான் கொடுக்கிறோம். ஆனால் வேதம் அப்படி சொல்லவில்லை. லூக்கா 14 லூக்கா 14:13 சொல்லுகிறது. 14:13 நீ விருந்து பண்ணும்போது ஏழையையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக. நீ யாரை கூப்பிடணும் அப்படின்னா இல்லாதவனை கூப்பிடு. ஏனென்றால் 14 நீ அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். இருக்கிறவங்களுக்கு ஒன்று நம்ம கொடுத்தோம்னா அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் அது திருப்பி எந்த வழியில் நமக்கு கொடுக்கலாம் என்று தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுப்பதற்கு திராணி இருக்குது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ உண்ணும்போது ஏழையும் ஊனரையும் சப்பானின் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஆகவே இந்த புதிதாக மாற்றப்பட்டவன் இனி திருடாமல் இருக்கணும் சொன்னால் அவன் வாழ்க்கையின் நோக்கம் மாற்றப்பட வேண்டும். ஒன்று, இனி நான் திருட மாட்டேன். ஏன்னா என்னை சுற்றி குறைவுள்ள மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் திருடி அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன். திருடி கொடுத்து பாரியா ஒரு பக்கத்தில் கொள்ளையடித்தாலும் அடுத்த பக்கத்தில் நல்லது செய்கிறாங்களே அது அல்ல வேதம் சொல்லுவது. திருடி மற்றவனுக்கு கொடுப்பதை வேதம் சொல்லல. மாறாக நீ உன் கைகளால் நலமான வேலை செய்து குறைச்சல் உள்ளவர்கள் உன்னை சுற்றி இருக்கிறாங்களே அவர்களுக்கு நீ கொடு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஒரு புது சிருஷ்டியாக்கப்பட்டவன் அவனுடைய 3வது அடையாளமாக எபேசியர் 4:28 இனி திருடுகிறவன் திருடாமல். அப்படின்னா இதுவரைக்கும் திருடினால் ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், இனி திருட மாட்டேன். நாம் கவனித்தோம், ஒரு மகள் தன் தகப்பனை வஞ்சிக்கிறாள், ஏமாற்றுகிறாள், திருடு. ஒரு மகள் தகப்பனை, ஒரு மகன் தாயை, ஒரு பிரபு அளவு நிலையில் இருக்கிற ஒருவன் கர்த்தரையே திருடுகிறான். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குள்ளத்தை பார்க்கும்போது நம்மள நாம் அதை தவறை செய்கிறோம். மல்கியா 3:8 கவனித்தோம், will a man rob God? ஒரு மனிதன் தேவனை கால் திருட முடியுமா? திருடுகிறோம் என்று தான் வேதம் சொல்லுது. தசமபாகத்தை குறித்து கவனித்தோம், அது உங்களுக்கு தேவனுக்கும் உரியது. தசமபாகம் இல்லை, அதுக்கு மேலே கூட கர்த்தருடைய ராஜ்யத்துக்கும் ஊழியத்துக்கும் கொடுக்கலாம். கொடுத்தவர்கள் ஒருபோதும் குறைபட்டு போனதே இல்லை. அடுத்து கவனித்தோம், ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் தேவாலயம் கல்வ குகையாகவே இருந்திருக்குது. அந்த தன்மைகளை நாம் கவனித்தோம். இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் தனது கைகளினால் நலமான வேலை செய்ய அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு தேவை என்ன? கர்த்தர் சமூகத்தில் அமைதலாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். 2வதாக அடுத்தவங்க பிரச்சனைகளை போய் தலையிடக்கூடாது. தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்ய வேண்டும். 3வதாக தன் கைகளினால் அடுத்தவங்களுடைய பிரயாசத்தினால வாழக்கூடாது, தன்னுடைய பிரயாசத்தினால் அவன் வாழ வேண்டும். அப்படி இருந்தால் நலமான வேலை செய்ய முடியும். 3வதாக வாழ்க்கையின் நோக்கம் மாற்றப்பட வேண்டும். நான் திருடி இல்லாதவனுக்கு கொடுப்பேன் அப்படி இல்லை, நான் உழைத்து நல்ல வேலையை செய்து, எல்லா வேலையும் நல்ல வேலை தான், ஏன்னா அது கர்த்தர் கொடுத்த வேலை, நான் அதை செய்து குறைச்சுள்ளவனுக்கு நிறைவை கொடுப்பதற்கு என் வாழ்க்கையின் நோக்கத்தை மாற்றிக்கொள்வேன் என்பதுதான் எபேசியர் 4:28. கர்த்தர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே,
இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என்னையும் எங்களையும் திரும்பி பார்ப்பதற்காக நீங்கள் எழுதி கொடுத்த அந்த மகிமையான வேத வார்த்தைகளுக்காய் வசனத்துக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் திருடந்து போடும்பா, உங்கள் மகிமையை நாங்கள் திருடி இருக்கிறோம்ப்பா. நீங்கள் கொடுத்த நேரத்தை நாங்கள் திருடி இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த தாளந்துகளை நாங்கள் திருடி இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த பணத்தை இன்றைக்கு இருப்பது போல எங்களுடைய பணத்தை சம்பாதிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பையும் திறமையும் கொடுத்தது நீங்கள் தான்ப்பா. எல்லாத்தையும் நாங்கள் திருடி இருக்கிறோம். என்னையும் எங்களையும் அர்ப்பணிக்கிறோம். திருடுகிறவன் இனி திருடாம குறைச்சலவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நலமான வேலைகளை எங்கள் சொந்த கைகளால் செய்ய எனக்கு எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தருவீராக. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.